ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட், தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், அது கூடவே கொஞ்சம் கேரட், கொத்தமல்லி இலைகள். இப்போ நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் அல்லது ஏதாவது சமையல் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எது சரி நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பேனில் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை இந்த எண்ணெயோடு நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்குவோம். பிரெட் சாண்ட்விச் எப்பயுமே நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அவசரமாக பசி அப்படின்னா பிரெட் வாங்கிக்கிட்டோம்னா இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாம் இருந்தால் அவசரமாக செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் கேப்சிகமையும் நான் சேர்த்துட்டு குடமிளகாய் இதையும் சேர்த்துட்டு இதையும் நான் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நீங்கள் வெஜ்ஜுனா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான்வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் இதில் 2 எக் கூட போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளியை நான் இதில் சேர்த்ததுக்கு பிறகு தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு துருவிய கேரட், அதாவது ஸ்க்ரப் பண்ண கேரட்டையும் இதில் நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதெல்லாம் ஓரளவு வெந்ததுக்கு பிறகு கேரட்டை நம்ம போட்டுக்கலாம். கேரட் போட்டதுக்கு பிறகு இதையும் நம்ம நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும். நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கு பிறகு இதில் நீங்கள் தேவையான அளவு உப்புத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நீங்கள் இதில் தேவைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கிறேன். நான் சீஸ் ஒரு துண்டு இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு உப்புத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு டோஸ்டர் இருந்தால் நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி இதை வச்சுட்டு டோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வெளியில் எங்கேயும் போகையில் செஞ்சு கொண்டு போகலாம். இப்போ இது நான் வீட்டிலனால நான் சும்மா நார்மலாக செஞ்சுட்டு நம்ம அப்பயே சாப்பிட்றதுனால நான் அப்படி செஞ்சுருக்கிறேன். டோஸ்ட் பண்ணிட்டா வெளியில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வர பார்க்காது, அது ப்ரெட் உள்ளுக்கே இருக்கும். இப்போ இதில் தேவைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட் தேவைன்னா பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சீஸ் ஒரு துண்டு போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம். உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதாவது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்னதாக ஸ்க்ரப் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி அவிச்ச உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நான் இந்த மாதிரி பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ இதில் ப்ரெட்டை வச்சுட்டு இது மேலே நான் கொஞ்சம் லைட்டாக ப்ரெட் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இதில் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் இதில் போட்டுக்க போகிறேன். இப்போ வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் தேவைன்னா எக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி வெஜிடேரியன் டிஷ் மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். சிலவங்க மொசரெல்லா சீஸ் வாங்கி வச்சுக்குவாங்க. அதையும் இந்த மாதிரி நம்ம மேலே கொஞ்சம் கேரட்டை மாதிரி துருவி நம்ம ப்ரெட்டு மேலே போட்டு செய்யும் பொழுது மொசரெல்லா சீஸ் போட்டு செய்யும் பொழுது இன்னுமே வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் ப்ரெட்டுக்கு. அது போக கார்ன், அதாவது சோளம் நீங்கள் ஸ்வீட் கார்ன் வாங்கினீங்கன்னா அதையும் கொஞ்சம் அவிச்சிட்டு அதையும் இதுக்குள்ளே வச்சு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் சும்மா நார்மலாக செய்கிறதுனால டோஸ்டரில் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்து இது நீங்கள் தேவைன்னா 2ஆக கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2ஆக கட் பண்ணி தான் வச்சு சாஸோட பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பிரெட் சாண்ட்விச் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக வித்தியாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.